ஹாய்ங்க, எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். பெங்களூர் ஃபுல்லு மழையாக இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு மோமோஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ மோமோஸ்க்கு வந்துட்டு சாப்பிங் பண்ணலான்ட்டு பண்ணின்னு இருக்கோம். நானும் அப்புறமா சாதனா 2 பேரும் பண்ணின்னு இருக்கோம். பாப்பா வந்து வீடியோ பண்ணி கொடுத்துன்னு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வீடியோவில் இல்லை. 2 பேரும் சீக்கிரமாக சாப் பண்ணால் சீக்கிரம் ஆகும்ன்ட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நான் மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கோம். ஒரு ஆனியன்னு, அப்புறமா கொஞ்சம் பீன்ஸு, கேரட்டு, கேபேஜ் ஒன்று மிஸ் ஆகிடுச்சி. எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ நான் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது ஃப்ரை ஆகணும் இல்லையா. ஸோ அதனால எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஆனியன் போட்டு அப்புறமா அது கூடயே வந்துட்டு வெஜிடேபிள்ஸும் போட்டுன்னு இருக்கேன். 2 வெஜிடேபிள்ஸ் தான் இருந்துச்சு வீட்டில். ஸோ மழை இருக்கிறதால கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிடணுன்ட்டு தோணினுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு மோமோஸ் பண்ணலான்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைமே பசங்களுக்கு சொல்லியிருந்தேன் மோமோஸ் பண்ணி தரேன்ட்டு. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னுக்கிறேன். ஏன்னா வெஜிடேபிளில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியில் வந்து அது கொஞ்சம் வேகட்டும்ன்ட்டு சால்ட்டு போட்டேன். அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போட்டுன்னு இருக்கேன். ஈஸி மெத்தட் தான் இதெல்லாம், ரொம்ப கஷ்டமே இல்லை. சீக்கிரமாக பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது சாப்பிங் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அப்புறமா இது மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் இது மசாலா போட்டுக்கிறேன். இது கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு மிளகுத்தூள், அவ்வளோதான் போடுறது. கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டிருக்கேன், அந்த ஃப்ளேவர் வந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக, ஜாஸ்தி காரமாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது பசங்களால். ஸோ கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன். இந்த மழைக்கு சூடாக கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் சாப்பிட நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ இது ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோ அப்லோட் பண்ணல, அவ்வளோதான். இந்த வாட்டி உங்களுக்கு கிளியராக வீடியோ பண்ணி போடலான்ட்டு போட்டுன்னு இருக்கேன். ஸோ எல்லா ஸ்பைசஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தண்ணி எதுவும் ஊற்றாமல் அது வேகணும். அப்படியே வெந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிட அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாம் கிடைக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் லிமிட்டாக எல்லாருக்கும் ஒன்று தான் வந்துச்சு, அதிகமாக எல்லாம் பண்ணல. ஏன்னா ஸ்டஃபிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் தட்டு மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமு ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கணும். வச்சுட்டு அப்புறமா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நாங்கள் எப்பயும் நான்வெஜ் ட்ரை பண்ணல, வெறும் வெஜிடேபிள்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்மாஷ் பண்ணின்னு இருக்கேன், ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஸ்மாஷ் பண்ணின்னு இருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து சால்ட்டு அப்புறம் ஸ்பைசி எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக வரும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இது 4th டைம் பண்ணின்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் சூப்பராக வந்துருந்துச்சு எங்களுக்கு. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்லாம். ஒரு டைம் சாப்பிட்றதுக்கால ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு இது மழை வரத்துக்குள்ளே ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் பண்ணிட்டேன். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து இருக்காங்க. அப்புறமா கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணின்னு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறதுக்கு. ஸோ எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துன்னு இருக்கீங்க. இப்படியே சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் நான். இன்றைக்கி குக்கிங் வீடியோ போட்டுன்னு இருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா மேலே போய் கேம் ஆடலான்னு பிளான் பண்ணோம். பட் செம்ம மழை இருக்கிறதால அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே ஆற விட்டுட்டு, அது வெந்தாச்சு, ஆற விட்டாச்சு. வந்துட்டு நான் வந்து இது சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். எப்பயும் எனக்கு ஸ்டஃபிங் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், அவங்க பண்ணின்னு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து நான் சப்பாத்தி மாதிரி பெரட்டி கொடுத்தேன். அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 8 பண்ணிட்டேன். நம்ம 7 மெம்பர்ஸ் தான் இருக்கிறோம். இட்லி குண்டாவில் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கோசம் தண்ணி வச்சுருக்கேன் நான். சேம் நம்ம இட்லி எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி தான். இட்லி தட்டுக்கெல்லாம் வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு நல்லா எல்லா சைட்லும் எண்ணெய் வர்ற மாதிரி பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா இதுலேயே ஸ்டீம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு எண்ணெய் வச்சுன்னு இருக்கேன்.
இதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் எப்பயும் ட்ரை பண்ணல. ஆயில் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்ட்டு நான் இந்த மாதிரி ஸ்டீம் தான் பண்ணின்னு இருக்கேன். பாருங்கள். ஸோ சேம் இட்லி எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்டீம் பண்ணோம், அவ்வளோதான். இது ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணுவாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணலை. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இது வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ணின்னு இருக்கேன். பாருங்கள், சேம் இட்லி மாதிரி. என்னோடய ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு தெரிலன்னா அவங்க பார்த்துட்டு பண்ணட்டுன்ட்டு நான் போட்டுன்னு இருக்கேன், அவ்வளோதான். இன்றைக்கி குக்கிங் வீடியோ தான் எடுத்திருக்கேன். 2 வீக்ஸ் ஆயிடுச்சு, எங்கேயும் வெளியே போகலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த குக்கிங் வீடியோவை போட்டுன்னு இருக்கேன் நான். இன்னொரு வீடியோ பெண்டிங் இருக்குது. பட் அது எப்போ போடுறேன்ட்டு தெரில. அது எடிட்டிங் எல்லாம் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். இது வெந்து வரட்டும், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். A few moments later. ஸோ இது வெந்துடுச்சு பாருங்கள். என்ன உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். அது நிறைய டைம் எடுக்காது. வெறும் இந்த மாவு மட்டும் நம்மளுக்கு வெந்து வந்தால் போதும். அது வெந்துடுச்சேன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துன்னு இருக்குது. சில இதெல்லாம் ஒட்டிக்கும், அப்புறம் ஸ்டஃபிங் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் ஆயிடுச்சு. ஸோ இது 4th டைம் பண்ணுறதால எவ்வளோ க்ளீனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பசங்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் எங்கள் மாமனார் மாமியார் எல்லாருமே உக்காந்து நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது சாப்பிட்டோம். பாருங்கள் ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் உக்காந்து சாப்பிட்லான்ட்டு எல்லாருக்கிட்டையும் எடுத்துன்னு போயின்னு இருக்கேன். எல்லோரும் சாப்பிட்டுன்னு இருக்கோம். அது சாப்பிட்ற வீடியோ போட முடியல. இது வெறும் அது பார்த்துன்னு இருந்தோம், அவ்வளோதான். அந்த வீடியோ மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ இப்போதைக்கு நான் எண்ட் பண்ணின்னு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ.